அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாதக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் என்பதை அக்கட்சி தயார் செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 25 தொகுதி வேட்பாளர்களை அக்கட்சி தயார் செய்திருப்பதாகவும் தகவல்களை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திக், இந்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை தற்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நியமனம் செய்திருக்கிறார்கள். வருகின்ற 2026க்கான தேர்தல் பணிகளை நாம் தமிழர் துவங்கியிருக்கும் நிலையில் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் தன்னிச்சை போட்டி என்று ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது 25 முதற்கட்ட வேட்பாளர்கள் நியமனம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்தந்த தொகுதியில் பணிகளை துவங்கும்படி தலைமை ஆணையிட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் வேதாரண்யம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் இடும்பாவனம் கார்த்திக்கும், கன்னியாகுமரிக்கு மரிய ஜெனிஃபர் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய மரிய ஜெனிஃபரும் போட்டியிடுகிறார். அதே போல கும்மிடிப்பூண்டி தொகுதிக்கு வழக்கறிஞர் ஸ்ரீதர் போட்டியிடுகிறார். திருவள்ளூர் தொகுதிக்கு வழக்கறிஞர் செந்தில்குமார், கட்சியினுடைய தலைமை செயலாளர் இருக்கக்கூடிய செந்தில்குமார் போட்டியிடுகிறார். அதே போல தென்காசிக்கு மருத்துவர் கௌசிக் பாண்டியரும், விளவங்கோடு தொகுதிக்கு மரிய செல்லாவும், நாகர்கோவில் தொகுதிக்கு முத்துக்குமாரும், அம்பத்தூர் தொகுதிக்கு சிதம்பரசன் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கூடிய சிதம்பரசன் போட்டியிடுகிறார். அதே போல ஆவடி தொகுதிக்கு புனிதா அவர்களும் போட்டியிடுகிறார்கள். மேலும் ஆயிரம் விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் களஞ்சியம் போட்டியிடுகிறார். மாநில ஒருங்கிணைப்பாளர் கூடிய இயக்குனர் களஞ்சியம் ஆயிரம் விளக்கில் போட்டியிடுகிறார். அதே போல வேலைச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கீர்த்திகா அவர்களும், பல்லாவரம் தொகுதியில் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களும், ராணிப்பேட்டை தொகுதியில் தாரிகா சல்மான் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். மேலும் ஆம்பூர் தொகுதிக்கு ரபிகா அவர்களும், பரமத்தி வேலூர் தொகுதிக்கு அரவிந்த் அவர்களும், கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு சீதாலட்சுமி அவர்களும், கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு கலாமணி அவர்களும், மணத்துக்குளம் தொகுதிக்கு அபிநயா அவர்களும், பழனி தொகுதிக்கு உசேன் அவர்களும், ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு ராஜேஷ் அவர்களும், சிதம்பரம் தொகுதிக்கு மணிவாசகம் அவர்களும், கீழ்வேலூர் தொகுதிக்கு கார்த்திகா அவர்களும், ஒரத்தநாடு தொகுதிக்கு திருமுருகன் அவர்களும், பேராவூரணி தொகுதிக்கு ராஜாராமன் அவர்களும், ராமநாதபுரம் தொகுதிக்கு அனீஸ் பாத்திமா என 25 வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களை அந்தந்த தொகுதியில் பணிகளை துவங்கும்படி தற்போது நாம் தமிழ் கட்சியுடைய சீமான் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் 2026 தேர்தலை நாம் தமிழ் கட்சி தனியாகத்தான் போட்டியிடும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே கருத்து தெரிவித்த நாம் தமிழ் கட்சியின் சார்பில் தற்போது முதற்கட்டமாக வேட்பாளர் நியமித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.